ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் க்ளீனிங் டிப்ஸ் எப்படின்ட்டு பார்க்கலாம். நான் சில க்ளீனிங் டிப்ஸை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் நிறைய பேர் வீட்டில் இருக்கும். இது இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் இருந்தாலும் பரவாயில்ல, சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இந்த ஸ்பாஞ்சை நான் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலான்ட்டு எனக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள் எந்த சைஸ்லன்னுட்டு. இந்த சைஸில் கட் பண்ணிட்ட பிறகு இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஸ்லைடிங் டோர் விண்டோஸ் இருக்குது இல்லைங்களா, இதனோட உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்கு சேர்ந்துருக்கும். ஸோ இந்த ஸ்பாஞ்சை தண்ணியில் நனைச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ நல்லா அழுக்கெல்லாம் வந்துடுது. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. துணியெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணுறதோட இந்த மாதிரி ஸ்பாஞ்சை உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தொடச்சிங்கனாலே நல்லா க்ளீன் ஆகிடும். அதே மாதிரி இப்போ இன்னொரு விண்டோவையும் காமிக்கிறேன் பாருங்கள். இதில் எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். ஸ்பாஞ்சை இப்போ தண்ணியில் நனைச்சிட்டு லைட்டாக நீங்கள் ஸ்பாஞ்சை வச்சு ப்ரெஸ் பண்ணி கொஞ்சமாக மூவ் பண்ணிங்கனாலே போதும். ஃபுல் டஸ்ட்டும் இந்த ஸ்பாஞ்சில் அப்சர்வ் பண்ணிக்கும். நல்லா க்ளீனாக ஆகிடுங்க. ரொம்ப சுலபமாக செய்யலாம். இதில் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் பாருங்கள். நம்ம கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணுறது இந்த விண்டோஸ்லாம் கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சுலபமாக இருக்கும். இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த க்ளீனிங் டிப் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ எல்லார் வீட்லேயுமே வாஷ் பேஷன் கொஞ்சம் கரையாக இருக்கும். அதை எப்படி க்ளீன் பண்ணலான்றதை தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் நார்மலாக ஹேண்ட் வாஷ் டெட்டால் இருக்குது இல்லைங்களா, அதை தான் போட்டிருக்கேன். நீங்கள் எந்த லிக்விட் வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். எங்கே கரை இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சமாக பேஸ்ட் வச்சுடுங்க. அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம தேய்ச்சி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையுமே நல்லா ஃபுல் இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. எந்தெந்த இடத்துல கரை இருக்கோ அந்த இடத்துலலாம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. ஸோ 5 மினிட்ஸ் கழித்து கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல கரை இருக்கோ அந்த இடத்துலலாம் இந்த வினிகரை கொஞ்சம் அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ இன்னும் நல்லா இதை தேய்ச்சி விட்டுருங்க. இதை பாருங்கள், நல்லா தெரியுது பாருங்கள் கரையெல்லாம் போகிறது. எல்லா இடத்துலையும் இந்த வினிகர் ப்ளஸ் சால்ட் எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் தண்ணி போட்டு க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள் எல்லாமே நல்லா க்ளீனாக ஆகிடுச்சு. எல்லா கரையும் போயிடுங்க. எவ்வளோ க்ளீனாக ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த டிப் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்ததுங்க. எனக்கே புதுசாக இருந்தது. எங்கள் வீட்டில் இரும்பு டோர் ஒர்க் ஆகலைன்ற சென்ஸ் கீ போட்டால் அது லாக் ஆகவே முடியல. இது புது டோராக இருக்கவே அதனோட பெயிண்ட் உள்ளே ஸ்டக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீ ப்ரெஸ் பண்ணாலும் அதாவது லாக் போகவே இல்லை. நாங்கள் ரிப்பேர் பண்ணுறதுக்கு கூப்பிட்டுருந்தோம். அவர் இந்த டிப்ஸ் சொன்னார். நாங்கள் ஆயிலெலாம் அப்ளை பண்ணோம், ஆனாலும் இது ஒர்க் ஆகலைன்னு சொன்னேன். ஆயில் அப்ளை பண்ணக்கூடாது, பர்ஃப்யூம் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அவர் சொன்ன மாதிரியே பர்ஃப்யூம் அதில் அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணி வித்தின் ஒரு 2 செகண்ட்ஸில் நல்லாவே ஒர்க் ஆகிடுச்சுங்க. அந்த கீ நல்லா மூவ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நான் இதுக்கு முன்னாடி ஆயிலெலாம் அப்ளை பண்ணி பார்த்து என்னென்னவோ பண்ணோம், ஆனால் ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் நல்லா ஒர்க் ஆகுது பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா ப்ரெஸ் பண்ணி பர்ஃப்யூம் யூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் கீ போட்ட பிறகு ஓப்பனில் நல்லா ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி உள்ளே ஏதாவது ஸ்டக் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எங்களதில் பெயிண்ட் ஸ்டக் ஆகிருந்தது. ஸோ நல்லா யூஸ் ஆச்சு இந்த டிப்ஸ். உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்ட்டு இதை ஷேர் பண்ணேன்.